வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியால ஹரிணி அப்படின்ற ஹேஷ்டாக் அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. எங்க மணியே பவளமே குளத்தை காக்க வந்தவளே, எங்க இருந்தாலும் அப்பா கிட்ட ஓடி வந்துடுடா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க ஒரு தம்பதி. உத்திரமேரூர் அடுத்திருக்கிற மானபதி கிராமத்தை சேர்ந்த தம்பதி வெங்கடேசன் காளியம்மா. இவங்க நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட 2 வயசு குழந்தை தான் ஹரிணி. இவங்க சீப்பு, முத்துமணி, கண்ணாடி போன்ற பொருட்களை வித்துட்டு இருக்காங்க. அதனால எங்க திருவிழா நடந்தாலும் அங்க போயிட்டு வருவாங்க. அப்படித்தான் 3 மாசத்துக்கு முன்னாடி 2 பேரும் கிழக்கு கடற்கரை சாலை இடைக்களிநாடு பகுதியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவுக்கு ஹரிணியை தூக்கிட்டு போயிருக்காங்க. வியாபாரத்தை முடிச்சுட்டு ஊர் திரும்பி இருக்காங்க. ஆனா ராத்திரி லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பவுஞ்சூர் அப்படின்ற பகுதியில அப்படியே தங்கிட்டாங்க. நடுராத்திரி கண் விழிச்சு பார்த்த போதுதான் ஹரிணி காணாம போனது அவங்க பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. எங்கெங்கோ அலைஞ்சாங்க, தேடினாங்க. ஆனா குழந்தை கிடைக்கவே இல்லை. அதனால அணைக்கட்டு போலீஸ்ல புகாரும் அளிச்சாங்க. அப்போ ஹரிணியோட அப்பா போலீஸ் கிட்ட அழுதது எல்லாரையும் கண் கலங்க வச்சது. அது குறித்து அவர் பேசும்போது, அன்னைக்கு நானும் என் பொஞ்சாதியும் வழக்கம் போல புள்ளையை தூக்கிட்டு வெளியூர் திருவிழாவுக்கு ஊசி பாசி விற்க போயிருந்தோம். ராவு இருட்டுறதுக்குள்ள வீடு திரும்பிடலான்னு கிளம்பி பார்த்தா ஆட்டோ ரிப்பேர் ஆயிருச்சு. இனிமே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடும். அதனால இங்கேயே எங்கேயாவது படுத்து எந்திரிச்சு வெள்ளனை கிளம்பி போகலாம்னு நினைச்சோமுங்க. பகல் முழுக்க வேலை பார்த்த அலுப்புல அசந்து தூங்கிட்டோம். நடுராத்திரில கண்முழிச்சு பார்த்தப்பதான் பக்கத்துல படுத்திருந்த 2 வயசு புள்ளைய காணோங்கிற உணர்வே வந்துச்சு. ஐயா சாமி, என் புள்ளை எங்கேயா இருக்கும், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கும், பச்சை புள்ளங்கையா அது. ஆத்தா அப்ப முகத்தை தவிர வேற யாரு முகத்தையும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா கதறி அழுதாரு. அதுக்கப்புறமா போலீஸ்ல புகாரும் கொடுத்தாரு. போலீஸ் ஒரு பக்கம் தேடினாலும் நிறைய தனியார் அமைப்புகள் சோஷியல் மீடியால ஹரிணிக்காக களமிறங்கி சொந்த செலவுல போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினாங்க. ஹரிணியோட படத்தை இணையத்துல போட்டு கண்டுபிடிக்க வேண்டுகோள்லாம் விடுத்தாங்க. சமீபத்துல காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி சந்தோஷ் ஹதிமானி ஹரிணியோட விவகாரத்துல இளைஞர் ஒருவரோட புகைப்படத்தை வெளியிட அந்த நபர் மும்பையில இருப்பதா தகவல் பரவுச்சு. இதனால போலீசார் மும்பைக்கு போனாங்க. இந்த சமயத்துல தான் லதா ரஜினிகாந்த் ஹரிணியோட அம்மா காளியம்மாள போன்ல கூப்பிட்டு பேசினாங்க. தான் நடத்திட்டு வர குழந்தைகள் அமைப்பு மூலமா ஹரிணியை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில ஹரிணி போலவே ஒரு குழந்தை இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. அதனால நீங்க கவலைப்படாம இருங்கன்னு ஆறுதல் சொன்னாங்க. விரைவில் குழந்தையை மீட்கலாம் அப்படின்னு தைரியம் சொன்னாங்க. இப்போ ஹரிணி பாப்பா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியா இருக்கு. திருப்பூர் அருகே பாப்பாவை மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் கிட்ட ஹரிணியை இப்போ ஒப்படைச்சிருக்காங்க. குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறமா கட்டி தழுவி முத்தமலை பொழிஞ்சிருக்காங்க பெற்றோர்கள். இந்த வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியால அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. கேமரா வச்சுனது எல்லாம் ராஸ்கோங்க எல்லாம் குட்ட மாட்டிய போலமா எல்லாருமே ஹரிணி கிடைச்ச சந்தோஷத்துல இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஹரிணி பத்தி தான் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.